வணக்கம் ரிதி. அதாவது சென்னை புறநகர் பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சில நாட்களாகவே அதிகரித்ததால் பொதுமக்கள் மிகுந்த அவதி அடைந்து வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை திடீரென வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புறநகர் பகுதியான காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு பகுதிகளில் இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக வாலாஜாபாத், உரவரம், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், அதே போல் செங்கல்பட்டு மாவட்டமான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், நீலம்பாக்கம், வண்டலூர், பெருங்கலத்தூர், சேலையூர், மேடவாக்கம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இடைவிடாமல் கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் சாலைகள் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் தொடர் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் புகுந்து வருகிறது. தொடர் கனமழை காரணமாக புறநகர் பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலை வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திடீர் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர். மேலும் இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று காலை 10 மணிக்கு மேல் திடீரென பலத்த சூறை காற்றுடன் மழையானது கொட்டி வந்தது. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. அந்த நேரத்தில் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த 5க்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து பறந்தன. குறிப்பாக மும்பையிலிருந்து 145 பயணிகளுடன் சென்னை வந்த ஏர் இந்தியா பயணிகள் விமானம், அதே போல் ஹைதராபாத்திலிருந்து 160 பயணிகளுடன் சென்னை வந்த விமானம் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும், அதே போல கவுகாத்திலிருந்து 138 பயணிகளுடன் சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், பெங்களூரிலிருந்து வந்த பயணிகள் விமானம், இந்த விமானம் அடுத்தடுத்து வரக்கூடிய விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்தன. இது அதன் பின்பு இந்த மழையானது குறைந்த போது ஒன்றின் பின் ஒன்றாக தாமதமாக சென்னையில் தரையிறங்கின. மேலும் அதே போல் டெல்லி, மும்பை, கொச்சி, கோவை, தோஹா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தில் இந்த திடீர் மழை காரணமாக 20க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் பெரும் அவதிக்குள்ளானது. ரிதி. வணக்கம் ரிதி. சென்னையின் புறநகர் பகுதிகளான ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயல், காட்டுப்பாக்கம், போரூர், பூந்தமல்லி, குமணஞ்சாவடி, திருவேற்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காலை 10:30 மணி அளவில் இருந்து மழையானது வெளுத்து வாங்க தொடங்கியது. இந்த கனமழை சுமார் அரை மணி நேரத்துக்கும் மேலாக கொட்டி தீர்த்தது. கடந்த சில நாட்களாக சுட்டெரித்து வந்த கோடை வெயிலை இந்த மழை தணித்திருக்கிறது. இதனால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் பல்வேறு சாலைகளில் மழை நீரானது வெள்ளம் போல் பெருக்கெடுத்துள்ளது. இதன் காரணமாக சாலையில் நடந்து செல்லக்கூடிய பாதசாரதிகள், இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். பல்வேறு பகுதிகளில் கால்வாய்களில் ரொம்பி சாக்கடை நீரானது மழைநீருடன் கலந்து துர்நாற்றம் வீசுகிறது. அதே போல் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. கோயம்பேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மார்க்கெட்டிற்கு வந்து செல்லக்கூடிய வியாபாரிகள் மற்றும் மக்களும் கடும் அவதி அடைந்துள்ளனர். வணக்கம். சென்னை வேளச்சேரி, பெருங்குடி, சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம் போன்ற பகுதிகளில் மழை தற்போது பெய்து வருகிறது. காலை 9 மணியிலிருந்தே சென்னையில் பல இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தற்போது வேளச்சேரி, பெருங்குடி, சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம் போன்ற பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக 5 தினங்களுக்கு தமிழகத்தில் மழை வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதியில் காலை 9 மணியிலிருந்தே மழை பெய்து வருகிறது. இன்று பிற்பகல் வரை மழை தொடர்ந்து இருப்பதாக வானிலை மையம் ஏற்கனவே தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை வேளச்சேரி, பெருங்குடி, சோழிங்கநல்லூர், சித்தாலப்பாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், பெரும்பாக்கம், மேடவாக்கம் போன்ற பல பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. தரமணையில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கு சாலையில் குளம்போல் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து செல்கின்றன. நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 1 மாத காலமாக கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்வதற்கு கடும் சிரமத்துக்கு உள்ளாகி இருந்தனர். குறிப்பாக வெயில் சுட்டி வைத்ததால் குழந்தைகள், முதியோர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தனர். இதை குளிர்விக்கும் வகையில் இன்று காலை முதல் பார்த்தமாக கருமேகங்கள் சூழ்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதி, குறிப்பாக ஆவடி, அம்பத்தூர், மாதாவரம், கொளத்தூர், அதே போன்று திருவள்ளூர் கடலோர மாவட்டங்களை ஒட்டியுள்ள பகுதியான பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை, அதே போன்று பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக பொன்னேரியில் பார்த்தோம்னால் கடந்த 2 மணி நேரமாக பெய்த மழையினால் வாகன ஓட்டிகள், அதாவது சாலையில் கடும் நீரானது நின்று வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதனால் பல்வேறு பகுதிகளில் தன்னார்வலர்கள் அந்த தண்ணீரை எடுத்து வரும் பணியில் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கடும் வெயில் வாட்டி வளர்த்த நிலையில் இந்த திடீர் மழையால் விவசாயிகள் மட்டுமின்றி பொதுமக்கள் கடும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து இருக்கின்றனர். தற்போது